அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம், பைட் யோர் டங் இல்ல பைட் மை டங். பைட் மை டங் அப்படின்றது என்னுடைய நாக்க கடி அப்படின்றது கிடையாது. பைட் மை டங் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்போம், ஆனா நம்ம ஐயோ வேணாப்பா சொன்னா வாயில கம்பு வளர்த்தக்கூடாது அப்படியே முழுங்கிடுவோம் அப்படின்னு, அதான் பைட் மை டங் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோமா பைட் மை டங் பேஸ் பண்ணி. ஐ வாண்டட் டு டெல் ஹிம் த ட்ரூத் பட் ஐ டிசைடட் டு பைட் மை டங். அதாவது நான் உண்மையை சொல்லணும்னு இருந்தேன், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், வேணாம்பா எதுக்கு பம்புன்னு சொல்லிட்டு நான் முழுங்கிட்டேன். அதாவது ஒரு உண்மையை சொல்ல வந்தேன், ஆனால் பம்பு வேணான்னு சொல்லிட்டு முழுங்கிட்டேன் அப்படின்றது தான் ஐ டிசைடட் டு பைட் மை டங். அடுத்து ஐ ஹேட் டு பைட் மை டங் டியூரிங் தி மீட்டிங். அதாவது ஒரு மீட்டிங் இருக்கும், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பாஸுக்கும் நடுவில். ஆனால் அந்த மீட்டிங்கில் உங்கள் பாஸ் தேவையில்லாத விஷயத்தை வம்ப வளர்க்க பார்க்குறாரு அப்படின்னும் போது அவர் சொல்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நம்ம சொல்லிட்டா எங்கே நம்ம வேலைக்கு வந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலான நேரத்தில் முழுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. நம்ம தேவையில்லாமல் வாயை விட்டோம்னா அது சண்டையாவோ இல்லை பிரச்சனையாவோ வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம முழுங்கக்கூடிய வார்த்தையை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பைட் மை டங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ், கிராமர் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.